ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி நம்ம வந்து காட் ஆஃப் வாரோட சாப்டர் 3 தான் போட போகிறோம். என்ன ஒன்று லைட்டாக ஓட முடியல கைஸ், அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. லைட்டாக காஃப் அப்புறம் சளி இருக்கனால லைட்டாக இது பண்ண முடியல கைஸ். அதனால தான் கொஞ்சம் நாளாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, கிறிஸ்மஸ்க்கு எடுக்கணும்ல, ஸோ அதுக்கும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் எடுக்கிற வீடியோ. இந்த வீடியோதால் எப்போ வரும் தெரியல கைஸ். இன்றைக்கே வர சான்ஸ் இருக்குது. இங்கே என்னது, இங்கெல்லாம் பின்னாடி என்னமோ வழி போகுது. இங்கே என்னமோ கேட்ச் போட்டு அடைச்சி வச்சுருக்கானே. கைஸ், நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த காட் ஆஃப் வார் இந்தமாரி கேம்னால் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாது. பட் கரெக்டான ரூட்டில் தான் நம்ம போவோம். கரெக்டான ரூட்டில் தான் போகணும். கெஸ் கொஞ்சம் நான் இங்கே சடிச்சு காட்டியிருக்கேன்னா கெஸ் ஓகே, எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன். பட் வந்துட்டு ஆர்பி எங்கேயாச்சும் இருக்கணும், அதை சர்ச் பண்ணி பார்ப்போம். கொடுக்குற சூப்பராக இருக்குது ஆர்பி. கெஸ் இந்த மாதிரி தான் கெஸ், நம்ம நிறைய ரூட்ஸை வந்துட்டு எத்தனை விட்டுட்டு போயிருப்போம். பட் திஸ் டைம் வந்துட்டு விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, இங்கிட்டலாம் இப்போ வந்து எனிமி புதுசாக வந்தனால அப்படியே அடித்து முடிச்சு கண்டினியூ பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ இப்போது ஒரு இடத்துக்குள்ளேயும் போய்ட்டு என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா எப்படின்னா மறைச்சி வச்சுருக்கானுங்க. இந்த ஆர்பில் ரொம்ப முக்கியம் கைஸ், ரொம்பவே முக்கியம். போனாங்க சார், ஒன்றும் இல்லை கைஸ், லைட்டாக ஒரு வேலை இருந்துச்சு, அவ்வளோதான். இங்கே தான் இருக்கா? இல்லை, சூப்பர். அப்புறம் இங்கே உள்ளுக்கு ஓகே, இங்கே உள்ளுக்கு ஒன்றும் இல்லை. அவருமே அடுத்து இங்கே ஏதாவது கெஸ் வாங்க. இது வந்துட்டு இன்னமும் ஒரு இடம் கெஸ் தெரியல, நானே மறந்துட்டேன். பட் காட் ஆஃப் ஸ்பார்டன் யார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வெளியே ஒரு என்ட்ரன்ஸு. ஓகே, கடைசியாக இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கா? இருக்குது. வீட்டுக்கு வீடே இருக்குது, பார்க்காம இருக்கும். சூப்பர். ஓகே சூப்பர். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சா? இப்போ நமக்கு உயிர் ஃபுல்லாக இருக்குது, பட் பவர் இல்லை. ஸோ பவர் அங்கே இருக்கும். பவர் வந்துட்டு கொஞ்சமாக இருக்குது. ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கிலி கருப்பே. ஓகே, திறந்தாச்சு. சூப்பர். ஓகே ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது. இவ்வளோ எதாவது கிடைக்குமான்னு தெரில, பட் போகும்போது ஓகே ஒன்றுமே இல்லை. இதுக்கு வெளியேந்து பார்த்துருக்கான். சூப்பர்ரா. ஓகே, நடது. இதை தள்ளிட்டு போகணுமா? ஓகே ஓகே போதும். எஸ், அதாவது தள்ளிட்டு போகணும். தள்ளிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அங்கே வந்துட்டு மின்னல்லாம் அடிக்குது பார்த்திங்கன்னா, அதை நம்ம மேலே போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ அது ஏன்டா அந்த ஸ்லோ மோஷன், இது எனக்கே தெரியாதாடா. எஸ், ஏன்னா மின்னுக்கு பத்தில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஆபத்தாக இருக்குது அப்படின்னு என்னமோ நமக்கு தெரியாத மாதிரியே சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் வேறு ஏதாவது ஆபத்து வராமல் இருந்தால் சரி. அதாவது வில்லன்ஸ் அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே, நான் தூக்கிட்டு தான் சங்கிலி கருப்பு. ஓகே முடிஞ்சு. இங்கே ஒன்று இருக்கு, ஒட்டு வச்சுருக்கானுங்க, நம்ம பார்க்க மாட்டோன்னு. அதனால் பார்த்துட்டோன்னே என்னது. ஓகே, மூணாவது முட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இதை அடித்தாலும் ஆரம்பு தான். அடுத்தது ஓகே, இங்கே எங்கேயும் இல்லை. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. யாராது இங்கே ஆனால் நம்ம அக்கா தானே அது. அக்காவே தான். வாங்க அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? God of Spartan வருவாங்க. நிறைய God of Warல இவங்களும் வருவாங்கன்னா ஒன்றும் என்னக்கா நீங்கள் உங்கள் பவரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாமா?
இந்தாங்க வச்சுங்க பாக்ஸு ஓடு. ஓகே பாக்ஸு அவ்வளோதான் கைஸ். அக்கா சோலி முடிஞ்சு. திருப்பி வேறு எந்த ஒரு அக்கா வராமல் இருக்க நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. ஆமாம், எந்த அக்கா வராமல் இருக்க தான் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா திருப்பி ஏதாச்சும் ஒரு அக்கா வந்தாங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ். ஆஹா உருவாக்கிருக்காங்க. யோயோயோ யோ கிரேட்டோஸே கிரேட்டோஸ் அவங்க வெளியே வந்துட்டாங்க. என்னையா வேலை பார்க்குறேன் போனாங்க சார். கைஸ் இங்கிட்டு ஒருத்தன் வந்து செம்ம டிஸ்டர்ப் பண்ணான். என்ன பண்ணிட்டேன், கொண்டுட்டு பார்த்தா இங்கிட்டு ஒரு ஆர்பு. அதான் அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே என்னடா ஒரே இருட்டாக இருக்குது, ஒரே இருட்டு மட்டும்தான். என்னடா ஒன்றுமே எரியல. நான் அந்த மண்டபம் மாரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இங்கிட்ட தான் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் நமக்கு இப்போது நெருப்பு தேவை கைஸ். எப்படி அந்த இதில் நெருப்பு இருந்துச்சு அப்புறம் தான் தாண்டி வந்தோம், அதேமாரி நமக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு நெருப்பு தேவை. ஆமாம், கையில் அந்த நெருப்பு இருக்குது, அதை எடுக்க முடியுமா? ஆனால் ஜொலிக்குது, எடுக்க முடியுமா முடியாதா? முடியுது. ஓகே ஏன்டா தான் நீ இருளில் முழுங்கி போய் கடை உன்னையாமா வந்து பார்க்கலாம். ஜம்ப்பு நினச்சேண்ணா முடியாது, அடி முடியாது. இந்த இதை எடுத்து போகும்போது ஜம்ப் பண்ண முடியாது, அடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஓகே குறுக்க எவனும் வந்துடாதீங்கண்ணா, கஷ்டப்பட்டு எடுத்து வந்துக்கிறீங்க. அதுவும் அவ்வளோ வெட்டு கூட இல்லை கைஸ். வேகமாக ஓடலாம், பட் என்ன தெரியல, நம்ம கிரேட்டஸ் ஓட மாட்டேங்கிறாரு. ஓடுனா அமைஞ்சிருமே. ஆமாம், கண்டிப்பாக லாஜிக் படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இதை வைக்கணுமா? ரைட்டு போடுங்க. ஓகே ரெடியாக இருக்குது. இப்போ இழுத்துட்டு போகலாமா? கொஞ்சம் நான் எங்கள் சாங்க ஒன்றும் இல்லை. நான் வழக்கமாக வந்து யூடியூபர் பார்ப்பேன். அந்த யூடியூபர் லைவ் வந்துச்சான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே என்ன அப்படியே அபோட்டன் பண்ணுறானுங்க நினச்சேன்டா. அம்பு விட்டா உன்னை வந்து அடிப்பேன்டா. கொஞ்ச நேரம் வரேன். நான் கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன் கேஸ். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளை கோவம் தான் ஏற்றிட்டானே இப்பயோ. உன்னை சும்மாவே விட மாட்டேன். சும்மா போடுறானே. என்னத்துக்கு நோண்டுறேன் சாவு செத்துவோம். 2 ஆர்பு வச்சுருக்கேன், நல்ல பையன். ஐயா ஓகே அடுத்து இந்த ஒரு ஆர்பு சங்கிலி கருப்பு. ஓகே போடு. 2 ஆர்பையும் எடுத்துகிறேன். இதுக்கு மேலே எவனும் வந்துடாதீங்கடா. ஓகே தேவனும் சும்மா இருக்கணும் நோண்டா கைஸ். அதான் போட்டேன் 2 சதுரம். சங்கிலி கருப்பு. ஆஹா இங்கே ஒருத்தர் ரெடி ஆகியிருக்கான், வச்சுட்டான். ஏன்டா சும்மா தானே இருந்தேன், நீயும் சும்மா தான் வேலையை பார்த்துட்டு இருந்த. அப்புறம் ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை? செத்தவோ இங்கே இருக்கு. எனக்கு அந்த புதையல், அதாவது எனக்கு என் உயிர் தேவை. இனிமேல் பொட்டிங்கள் தான் எனக்கு அவசியம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னடா யாருக்கு அதுக்குள்ளே சேர்த்துருச்சு? போடு கைஸ். அதான் நம்ம பவரோட அந்த லாட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நம்ம ஹெல்த்தோட இன்க்ரீஸ் பண்ணால் அனிமோ ஒன்று 2 முத்து 2 முத்து தேவைன்னு நினைக்கிறேன், தெரியல கைஸ். ஆர்டர் 3 முத்து கிடச்சிச்சேன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் ஒரு 6 முத்துக்கிட்ட என்னமோ தேவைன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல கைஸ். 3 எடுத்துகிட்டு ஈக்குவஸ்ட்டு 1 3 எவ்வளோ இருக்கும். அவ்வளோதான் வந்தாச்சா? ஓகே வந்துட்டே நான் கச்சினேன். யார் மண்ணி பூசாகிற பல்ல முன்னுக்கு வச்சுருந்தா மட்டும் நீ பெரிய ஆளுன்னு மட்டும் நினச்சிடாத. ஏன்னா நீ எதுக்கு டம்மி பீஸ் என்றால் என்ன விட தெரியும் தானே கேஸ். ஆமாம் எல்லு பாக்ஸ் வந்துருச்சா என்ன? நோ கேஸ், இப்படியே விட்டா வேலைக்காவது. வாங்கிக்கோ வாங்கிக்கடா.
ஏன்னா கத்தியோட பவரோட என் பவர் எப்படி இருந்துச்சு. ஓகே வந்துடுச்சா, சூப்பர். இந்தாங்க தேங்க்யூ. சி என்னடா ஜாய்ஸ்டிக்கில் நவுத்தத்தை கொடுக்குறீங்க கைஸ். இந்த இதில் வந்து ஜாய்ஸ்டிக் நவுத்தி இது பண்ணு போல. ஆஹா கொஞ்சம் வில்லங்கமாக தான் இருக்குது. ஓகே அவன் இதுக்கு மேலே என்ன பண்ணான், அதான் உடைக்கணுமாண்ணா போட்டு உடச்சதுக்கப்புறம் ஒரு மினி பாதே இருக்குண்டே. அவங்களாம் மதிக்கிறதா இல்லைடா. கொடுத்தாலே கொடுத்தா செத்துருவானுங்க எல்லாம். அவங்களாம் நீங்களாம் ஒரு டம்மி பீஸுடா. டம்மி பீஸுக்கெல்லாம் நான் இல்லைங்க அவசியம் இல்லை. பாய். வந்தான் சுத்தான் ரிப்பீட் மாரி சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே தூக்குடா. ஓகே ஆர்வு கிடச்சிருச்சு. அடுத்தது ரூட்டிங்க. ரூட் இப்போங்க இங்கேயா இல்லை எங்கே ரூட் இல்லாமல் எப்படா போக சொன்னீங்க. ஆஹா கெஸ் அது ஒரு சத்தமும் இல்லை. வெற்றி முடிய போகுது, அதுதான் அந்த சத்தம். இது இந்த இடம்டா. அது வந்துட்டு எடுத்துட்டு இங்கே தான் எங்கேயாவது போகணுமா. எங்கடா போகணும்? சத்தியமாக எனக்கு தெரியல எங்கே போகணுன்னு. இங்கே போகணும். சாரி, மை பேட். இது என்னடா இடம் இது கைஸ்? வேற மாதிரி என்னோட இடமா இருக்குது. நம்ம அடுத்த செக் பண்ணி இங்கே தான் ஆரம்பிப்போமோ இல்லை ஒன்றும் கொஞ்சம் தூரம் போகும். நம்ம வழக்கமாக வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு 20 நிமிஷம் செய்கிறனால இதென்ன பலா இதெல்லாம் படிக்க வேண்டிய இது எங்கிட்ட இல்லை. இதென்ன நவுத்துறது. இதென்ன நவுத்துறது பலன் இருக்கா? ஐ திங்க் சொன்னோம். இங்கே ஏதோ வைக்கணும் கைஸ். அதான் இங்கே எதுவும் வைக்கணும் போல. ஓகே த டெம்பிள் ஆஃப் ஈலோஸா அப்படின்னா யார் எனக்கே தெரியாது. ஓகே கீழே நம்ம கதை டைட்டிலும் ஓடிக்கிறோம், அதை ஒன்றி படிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா நான் கேம் பிளே லைட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உடஞ்சிருக்கா? இல்லை என்னது ஒன்ஸ் அகெயின் த இன்னொரு டைம் cloud be arts the கிரேட்டோஸ். அதான் கிரேட்டோஸை பற்றியான ஒரு கதை இப்போ ஓடி இருக்கு போல். பட் அந்த சவுண்ட்ஸ்லாம் குறைச்சதுக்குன்னா தெரில. புது வில்லனா ஏண்டாடி உனக்குலாம் அந்த ஒரு சீனே இல்லைடா. இப்படி போட்டாலே போயிடும், அவ்வளோதானே. இவ்வளோதான் கொண்டாயிரு பழைய ஆளை முடிச்சிடுவோம். அப்போ தான் புது ஆள் வரும், கொஞ்சம் சின்னாங்க வரும். நம்ம அக்கா சேர்த்து வந்துடுறீங்க. சூப்பர் அக்கா. நோ யாரா நீங்கள்? எங்கே தர வந்துருக்கீங்க? போங்கட்டு நீ போங்கட்டு. நீலாம் ஒரு ஆளே இல்லைடா எனக்கு. வேணாண்டா. தேவையில்லாமல் என் கோவத்தை சீன்னா என் பெரிய பவர் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அக்கா வேணாம் அக்கா, நடுவில் வராதீங்க. சொல்லிக்கிட்டே எல்லாம் முடியலடா. இருந்தால் வச்சுக்கோ. நானும் எவன் தான் பார்க்குறது. அவ்வளோதான், அக்கா கதை முடிஞ்சு. எக்ஸு இந்தாங்க வச்சுக்கோங்க அக்கா. பை. நான் தான் சொன்னேன் தானே அக்கா. இந்தாங்க எல்லாம் பொசுங்கி போங்க. பொசுங்க அவ்வளோதான். எல்லாமே பொசுங்கிட்டானுங்க. நீ ஒண்டி ஏன் இருக்க? பாய். அவ்வளோதான். மொத்தாரும் நம்ம கையில் மாரி எல்லாமே சிதுறானுங்க. ஏன்னா சாவறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க. சாவறதுக்கு அதாவது நமக்கு ஆர்வம் கொடுக்க அலுவலகத்தை செஞ்ச மாரி வந்துருக்கானுங்க. இங்கிட்ட தான் நினைக்கிறேன். போவோம். கிரேட்டோஸ் தனது பாதையை உருவாக்கி கொண்டு செல்கிறான். பாவி பின்னாடி போகிறேங்க. சாரி. கிரேட்டோஸ் தனது பாதையை முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி சென்று விட்டார். சாரி. அப்போ நான் இங்கே ஜம்ப் பண்ணுமா? ரைட்டு.
இப்பொழுது கிரேட்டோஸ் தனது வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். லச்சக்கு 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 லோச்சக்கு லோச்சக்கு. ஆனால் எங்கே போகணுன்னே தெரியாமல் போயிருக்கு. அதான் ஒன்றுங்க. இங்கடா. ஓ சாரி, இங்கே ஏறணும்னு நினைக்கிறேன். ரைட்டு, மேலே ஏறுங்க கிரேட்டோஸ். ஓ இங்கிட்டு. ஓகே சாரி, கரெக்டாக தான் போயிடுறேன். ஓகே, ஒன்றும் மேலே ஏறணுமா? அப்படி என்னடா மேலே? ஓகே, இங்கிட்டு போகணும் இப்போ. ஓகே, அங்கிட்ட அப்படியே குதிங்க. எக்ஸ். ஓகே கேஸ், இது மேலும் அங்கே பாதி கண்ட்ரோலில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம பழைய ஒரு ஸ்பாட்டால் த டெம்பிள், அதாவது ஒரு கோயில் போல். த வெரி கிளியர் ஸ்கை ஈவன் டே. ஓ அதான் மெயின் காட் அத்தினா. Kratos, there is not much time. Olympus needs you. I grow tired of the gods' requests, Athena. I have given enough. Now take these nightmares from my head. It is not for you to say when your servitude ends. You will earn your freedom in time. But for now, Olympus needs your unquestioning obedience. The god of the sun has been torn from the sky. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒலிம்பஸ்க்கு நீ வேணும். புரியுதா கைஸ்? முதல்ல நம்ம ஒரு கோயிலுமே பார்த்தோம்ல, அது ஒரு நம்ம ஏற்கனவே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் பாட்டாள்னா. அதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு எரிக்கல் மாரி உளுந்துதான் இந்தமாரி ஆயிடுச்சு. இப்போ ஒலிம்பஸ்க்கு நீ முக்கியமாக தேவைப்படுற, ஸோ வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் கேட்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. And return him to the sky, lest the world of gods and men be lost forever. Only his light can release the grasp of Morpheus. Athena! கைஸ், அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையும் ஒருத்தவங்க நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமா. ஸோ அதுக்கு தான் அத்தீனா கடைசியில் அவங்க பேசி முடிக்கிறாங்களே. ஸோ அத்தீனாங்கிறது ஏன்பா நம்ம கொண்டு இப்போ இருக்குது. அதாவது பேசி முடியறதுக்குள்ளே எல்லாமே போயிடுவானுங்க. அதுதான் எனக்கு. அவன் இங்கே நான் என்னமோ அருவி மாரி போகுது. ஆஹா, இங்கே ஒரு பொட்டி. எதாயும் நான் வந்துட்டு விட்டு வைக்க மாட்டேன்னு அந்த டைமு போட. என்ன முத்து கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு முத்து வேணும். அதாவது நம்மளோட இதை இன்க்ரீஸ் பண்ண இன்னும் ஒரு முத்து வேணும். அங்கே பார்க்க என்ன ஆர்பு மாரி இருக்குது. ஆர்பு எனக்கு தான், இந்த ஓடும் ஆர்பு எனக்கு தான், இங்கே இருக்கிற மொத்த ஆர்வமே எனக்கு தான், எனக்கு தான். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே அப்படியே என்னத்துக்கு சேஃப் ஸ்டேட்டு? சேஃப் ஸ்டேட் போல என்னத்துக்கு சேஃபு? மேலே இல்லைங்க. ஓகே, வாவ், வாட் எ அமேசிங் பிளேஸ். போடு வந்தாச்சு. முன்னுக்கு ஒரு கதவு இருக்குது, அதான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். நீ சூமோட்டில் கற்று தாண்டி என்னது கைஸ்? என்னடா யாரா அவனுங்க? டி இன்னும் வெடி கொண்டு போகிறானுங்க. எனக்கு புரியல கைஸ். நான் இப்போ இங்கே உள்ளவனுங்களை அடிச்சிட்டேன்னா அப்போ அங்கே உள்ள நான் எப்படி அடிக்கடி அடிச்சிடாதரா, செம்ம கடுப்பாயிருவேன். மிஸ் ஆகிற கைஸ். அவனும் நம்மளை அடிக்கிறாங்க, ஆனால் எப்படி அவனை நான் அடிக்கிறது? அவங்ககிட்ட தான் பாதருங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் போய் அடிக்கணும் போல். இருந்தா வச்சுக்க. வா அடி வா. டே குதிக்காத போங்கடே. கைஸ் ரொம்ப தொலை பண்ணுறாங்க அங்கிட்டு உள்ளவன். அடிக்க. ஏன்டா
நாசமாக போனவனே. ஆஹா, நம்ம டைம் முடிஞ்சு கைஸ். நான் எந்த டைமை சொல்ல வந்தேன்னா, நம்மளோட வீடியோ டைம் முடிஞ்சு. நான் ஏன் அதை கொஞ்சம் கொஞ்சம் இதையும் காட்டிக்கிட்டு இருந்தேன்னா வந்துட்டு, ஏன்னா வீடியோவே கொஞ்ச நேரத்தில் எண்ட் ஆகல. ஸோ கொஞ்சமாக ஃபைட்டிங் சீன் வந்து காமிக்கணும்னு நினைப்பேன் நான் இப்போதும். ஸோ இந்த காட் ஆஃப் ஒலிம்பஸில் அதுமாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எடுத்துருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லையா? ஓகே, சம்டைம்ஸ் காமிப்பேன், சம்டைம்ஸ் வந்து காமிக்க மாட்டேன். ஓகே, நான் ஏன் இப்போ இங்கே சேஃப் ஸ்டேட் பண்ணேன்னா, இப்போ வந்து நான் அங்கே அடித்தேன் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே அடித்தவனுங்க திருப்பி வந்துடக்கூடாது. அதுக்கு இன்னொன்று நான் இன்னொரு இதை கண்டுபிடிக்கணும் கைஸ். இங்கே கண்டிப்பாக அங்கே பாதை இருக்க மாதிரி இல்லை எனக்கு. ஸோ நான் முதல் இங்கிட்டு போவோம். இங்கே தான் பாதை இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் போகிறேன். ஓகே, இந்த கதவு அப்புறம் திறக்குது. நாங்கள் லிட்டர் நாங்கள் போயிட்டு வந்துட்டேன். பட் கதவு எப்படி திறக்கிறது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அவனேமா கைஸ் அவங்ககிட்ட ஏதாவது பாதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ஓவராக போட்டு குறைப்பாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். பை கைஸ், வரட்டா? மறக்காம லைக் பண்ணி ஷேர்